வாழ்க வளமுடன். வணக்கம் ஸ்ரீ. ஆனந்தம் பூங்கோட்டம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க இருக்கீங்களா? பல மாதங்களா நினைத்து கொண்டிருக்கேன், எங்கே ஆள் அட்ரஸே காணோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனந்தமா ஒவ்வொரு இருக்கீங்களா? தகவலிலும் எண்ணங்கள் அங்கேயேதான் சென்று கொண்டிருக்கிறது. முடியல. மாஸ்டர் கேட்டாங்க வந்தாலும் உங்களை. பரவாயில்லன்னு தோணுது, வந்தே ஆகணும்னு தோணுது, ஆனா முடியல. ஓகே ஓகே. ஆமா, இப்ப சடோரி தன்மையில் இருக்குமா இல்லையான்னு எப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டுங்க? இன்ப துன்பங்கள் எதுவுமே நம்மளை பாதிக்காம இருந்ததுனாலே தெரிஞ்சிடும். ஓ, அப்படிதானா? ம். ஓகே, அப்ப பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கும். சடோரி தன்மையில தான் இருக்கும். இல்லைங்க, கர்மயோகம் பண்ணிட்டு இருக்கீங்களா, எல்லாம் பண்ண விடாதுங்க. எனக்கு என்னன்னா, இவரு இது பண்ணி மக்களுக்கு இது சேர மாட்டேங்குது, இது யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே. எல்லாமே எல்லா இதுவும் சொல்றாரு ஐயா, குருஜி சொல்றாங்க, மாஸ்டர். ம், ம். எனக்கு அதுதான் நிறைய டைம் யோசிப்பேன், எவ்வளவு விஷயங்கள் ஏ டு Z சயின்டிபிக்கா எல்லாமே பர்ஃபெக்டா எல்லாமே இருக்கு. ஏன் இவர் ரீச் ஆகல, என்ன காரணம்னு எனக்கு அது இன்னும் எப்பயுமே அது ஒரு குறையாவே இருக்க மாதிரி இருக்குங்க. நம்மளும் அதை Collective சொல்ல. soulsக்கு தாங்க ஸ்ரீ போகும், எல்லாருக்கும் போகாதுல்ல. ஓ, அப்படி. ஆமா. 1000 பேர் அப்ளிகேஷன் போட்டாலும் சடோடிக்கு 20 பேர் வந்து சேர்றதே பெரிய விஷயமா இருக்கும். உண்மை உண்மை உண்மைங்க. ஆனா தகுதியான ஆத்மாக்களுக்கு தான் போய் சேரும். அதை அது புரிஞ்சுக்கிறதுக்கான ஆத்மாக்கள் ரொம்ப குறைவா இருக்காங்க. உண்மை உண்மையே உண்மையே. ஜோதிட பணிகளே ஏகப்பட்டது அதிகமா போயிட்டு இருக்குங்க. நல்லா போகுதுங்களா? ஆமா ஆமாங்க, சிறப்பா போயிட்டு இருக்கு. ஓகே. ஃபினான்ஷியலா நல்லா வெல்த்தியா இருக்கீங்களா? ஆமா, பினான்சியலா இருக்கு. ம். நியூ இயர் அன்னைக்கு நான் அந்த சடோரி வரத்துக்கு முன்னாடி நாள் ஐயாவோட கனெக்ஷன் மூலாதாரத்தை கனெக்ஷன் பண்ணாங்கன்னு சொன்னீங்கல்ல, ம் ம் அந்த ஒரு ஆனந்தம் அதை விட டபுள் மடங்கு எனக்கு நியூ இயர் அன்னைக்கு ஈவினிங் அதே அந்த 6:30 அப்ப கிடைச்சது. நான் நினைச்சேன் ஐயாக்கு ஏதாவது பிளஸிங் பண்ணாரா இல்ல ஏதாவது பண்ணாரா அப்படின்னு எனக்கு ஃபீல் பயங்கரமா செம்ம ஹாப்பியா இருந்துங்க. அது சொல்லவே முடியல. நல்லா உணர்ந்தேன், பயங்கர ஆனந்தமா இருந்ததுங்க. அது எப்படி மாஸ்டர் இதுலதான் இருந்தாங்க. அதனால அப்போ வந்து எல்லாருக்கும் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிருப்பாங்க. அது எல்லாருக்கும் ரீச் ஆச்சு, உங்களுக்கு ரீச் ஆயிருக்கு. சூப்பரா அந்த இருந்தது. தன்மையில அதே மாதிரி இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா உணர முடியும். அதே அதே நல்லா இருந்ததுங்க. அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா, சடோரி வந்ததுல இருந்து ம் கண்ணை மூடி தூங்கிட்டுனா எந்திரிச்சு அது மட்டும்தான் எந்திரிக்கோ நான் எங்க இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. ஃபுல் பிளாங்கா இருக்குங்க. சூப்பரா இருக்கு. அது ஒரு நிலை தானே? ஆமாங்க, கண்டிப்பா மனமற்ற நிலை. இப்ப தூங்குறதா தெரியும் இல்ல, இடையில ஏதாவது சவுண்ட் வந்ததா கூட எந்திரிப்பீங்க. இப்ப சுத்தமாவே இல்லைங்க. சடோரி வந்ததுல இருந்து கண்ணை மூடனே எந்திரிக்கிறது தான். இடையில எந்த ஒரு இதுவுமே இல்லைங்க, அப்படியே இருக்கு, பிளாங்க். ஆனந்தமா இருக்கீங்க. அப்படி ஒரு நிலையில் இருக்குங்க. அப்படிதானா? நல்லது நல்லது. அதே மாதிரி ஆனந்தமா இருக்கீங்க, மனமற்ற நிலையில். போன மாசம் ஒரு 3000 சில்லற சம்திங் திருச்செந்தூர் கோயிலுக்கு போறப்ப ஒரு மிஸ் ஆயிடுச்சுங்க, கையில சின்ன மிஸ் ஆயிடுச்சுங்க. சரி போது கருமான்ட்டு பெருசா ஃபீல் பண்ணல. சேம் அதே இன்சிடென்ட் போன வாரம் ஆத்தூர்ல ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வரும்போது அப்பயும் மிஸ், ஏடிஎம் கார்டு எல்லாமே மிஸ் ஆயிடுச்சுங்க. சரிங்க சரி. அதுக்கு நான் பெருசா ஃபீல் பண்ணவே இல்லை. சரி போதானே, எப்படி நடக்கிறதா நடக்குங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. அந்த மாதிரி ஒரு மனநிலை வந்துருச்சு. சூப்பர். நான் தானே இப்போ என்ன மனசு இன்பத்தன்மா பெருசா எதுவும் பாதிக்கலனாவே அந்த நிலையில் இருக்கும் அடுத்தவங்க. அப்படிதான் விடுங்க. நான் வரேங்க, நான் வந்துடுறேன். வந்துடுறேன். எக்ஸாக்டா நல்லா அனுபவிச்சுட்டு இருக்கீங்க வீட்டுல. ஆமாங்க, அந்த எல்லாம் பிளஸிங் குருவோட அருள் தான். அதே மாதிரிங்க சம்டைம்ஸ் நான் நினைச்சு ஐயாவோட அந்த நீங்க ஃபேஸ் போட்டோ கொடுத்தீங்களா, அதை நினைச்சுக்கேன். அதே மாதிரி இந்த பொருள் தேடி தேடி அந்த பாட்டு ஆபீஸ் ஓப்பன் பண்ணோடனே காலையில அந்த பாட்டை போட்டு விட்டு தான் என்னுடைய பணிகளை செய்வேன். ஆமா, டிராவல் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் பாட்டு அதை கேட்டு தாங்க எங்க போனாலும் பண்றதுங்க. அதுதான், அதை மட்டும்தான் கேக்குறேங்க. சரி சரிங்க. எங்க போனாலும் கேக்குறேன். அது என்னன்னு தெரியல. நான் அந்த பாட்டு அவங்க கூட கேட்டே வாங்கினேங்க. இந்த ரெய்கி கிளாஸ் வந்துட்டு அந்த பாட்டு நான் பொருள் தேடி தேடின்ட்டு, நான் குரு தேடி தேடின்ட்டு உங்ககிட்ட கேட்டுதான் வாங்கினேன் அந்த பாட்டு. அவ்வளவு அருமையா நல்ல ஒரு நிலையில் இருக்கு. நல்லா இருக்குங்க, அருமையா இருக்கு. இப்ப ஆத்மா சக்கரான்னு சொல்லி எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க புதுசா. சரிங்க. தொழில் விருத்திக்கு இதுக்கெல்லாமே அது நீங்க அதெல்லாம் கொண்டு போய் வாங்கி கொண்டு போய் இன்னும் நல்லா வேலைப்பாடு பண்ணுவது. ஆமா, நான் அந்த இதுவுமே வாங்கிட்டு இருந்திருக்கேன்ல ஐயோ, இது ஆத்ம சக்கரம் தொழில் ஸ்தானத்துல இது பண்றதுக்கு எந்திரங்கள் மாதிரி. ஆமா, எந்திரம் மந்திரம் தந்திரம் 3 சேர்ந்து சரடி தாயோட சிம்பிள் போட்டிருக்கும். சிறப்பு. ஆமா, சின்னதா வாங்கிட்டு வந்தேன் நான். அது பெருசும் இருக்கு, வாங்குங்க. ஓகே, கண்டிப்பாங்க. வந்தீங்கன்னா வாங்கிக்கங்க. நல்லது கொண்டு போய் அங்க ஜாதகம் சொல்ற அந்த ரூம்ல வைங்க. சிறப்பா இருக்கும். ஆமா, ஐயோ அந்த இதுல என்னுடைய சாமி போட்டோ பக்கத்துலயே அந்த விபூதி அங்கதான் வச்சிருக்குங்க. நான் பூஜை எது பண்ணாலும் அததான் யூஸ் பண்றது. சரி சரிங்க. பிளஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாங்க. அது என்னை அறியாமே அது போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் பார்த்தா இது நான் சொல்லதான் இதெல்லாம் செய்யறங்கிறது எனக்கே தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்கா அது நடந்துட்டு இருக்கு.
அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்குங்க. நன்றிகள் உங்களுக்கு, முதல் நன்றிகள். எல்லா புண்ணியமும் போக்கணும் நம்ம குருநாதரையே சாரும். ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. சொன்ன மாதிரி குருநாதர் சொல்ற மாதிரி எல்லாமே சரியான கேள்விகள், சரியான பதில் தான். முக்தி அடைஞ்சவன் எவன் வந்து நம்மகிட்ட சொன்னா இப்படிதான் முக்தி அடைகிறதுன்னு யாரும் சொல்லவே கிடையாது. நல்ல சிறப்புகள் பயங்கரங்க. சயின்டிபிக்ல இருந்து எல்லாமே ஏ டு Z. இதெல்லாம் என்னது, ஞானியோட வேற லெவல். ஞானியோட ஒரு லெவல் தான் சொல்ல முடியும், அதை விட வேற லெவலுக்கு இந்த மாஸ்டர். அற்புத தன்மைகள். சரிங்க சார். மகிழ்ச்சிகள். நன்றிங்க. சார். ஆனந்தம் பொங்கட்டும். ஓகே. என்ன புண்ணியம் செய்தேனோ